6.6 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். prove that secant theta by sin theta minus sin theta by cos theta equal to cot theta. சிம்பிளா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எழுதிக்கலாம். given data கொடுத்துருக்க क्वेश्चन ஒரு வாட்டி அப்படியே எழுதிக்கலாம். secant theta divided by sin theta minus sin theta by cos theta equal to cot theta. Okay. Next இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா left hand side மட்டும் எடுக்க போறோம். left hand side அங்க என்ன கொடுத்திருக்காங்க? secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta. Okay. இப்போ identity trigonometric identity யூஸ் பண்ணலாம். secant theta க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் அப்படினா secant thetaங்கிறது cos theta க்கு reciprocal. இது நம்ம அங்க யூஸ் பண்ண போறோம். ஓகே. அப்போ secant theta க்கு பதிலா என்ன எழுதலாம்? 1 by cos theta sin theta already இருக்குது. sin theta minus sin theta divided by cos theta. Next என்ன பண்ண போறோம்னா take LCM. LCM எடுத்தா என்ன வரும்? denominatorல இங்க cos இருக்கு, இங்க sin, இங்க cos. சோ ரெண்டு cos இருக்குனா ஒரு cos எடுத்தா போதும். சோ ஒரு cos theta sin theta. அதானே LCM. ஓகே. இப்போ கம்பேர் பண்ணுவோம். இந்த ரெண்டு டேர்மும் இங்க இருக்குது. சோ நியூமரேட்டர்ல வந்து 1 அப்படியே இருக்கும் மைனஸ். இப்போ கம்பேர் பண்ணலாம். cos theta இருக்குது, sin theta தான் இல்ல. அந்த sin theta கொண்டு நம்ம நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணலாம். சோ sin square theta. இங்கே நம்ம ஒரு trigonometric identity யூஸ் பண்றோம். அது என்னன்னு பார்க்கலாம். 1 minus sin square theta. 1 minus sin square theta equal to cos square theta. அப்ப நம்ம என்ன எழுத போறோம்? 1 minus sin square theta க்கு பதிலா cos square theta divided by cos theta into sin theta. இப்போ நம்ம என்ன இப்போ இது கட் ஆகும் பாருங்க. இந்த ஒரு காசும் இந்த டேர்மும் கட் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கு? நியூமரேட்டர்ல cos theta divided by sin theta. ஓகே. நியூமரேட்டர்ல cos theta divided by sin theta. இங்க நம்ம ஒரு trigonometric identity யூஸ் பண்ண போறோம். அது என்ன ஐடென்டிட்டி? இந்த எல்லா டேர்முக்கு சேர்த்து ஒரு ஐடென்டிட்டி cos theta divided by sin theta equal to cot theta. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகே. cos by sin equal to cot theta. So left hand side equal to right hand side. Hence proved சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஈஸியா இருக்குதா? ஓகே. ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கோம். நமக்கு ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சால்வ் பண்ணலாம்.